தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரிசல்ட் அப்படின்றது நமக்கு 12ஆம் தேதி வெளியே வருது. ஸோ 12ஆம் தேதி வெளியே வந்தாலுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டால கவர்மெண்ட் காலேஜ் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இது எந்த மாதிரி மாணவர்கள் பெரும்பாலும் இருப்பாங்கன்னா, ரவுண்ட் ஒன்ல சீட்டு கிடைக்காத மாணவர்கள் பெரும்பாலும் ரவுண்ட் டூல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுண்ட் டூல நீங்க எந்த காலேஜ் கிடைச்சா சேருவீங்களோ, அத மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒண்ணு இதுல கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இல்ல அப்படின்றதுனால, நீங்க எந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத மட்டும் தான் சாய்ஸ் ஃபில்ல குடுத்திருப்பீங்க. சார் நான் வந்து நெறைய காலேஜ் குடுத்துருக்கேன். எந்த காலேஜ்ல இந்தியா முழுக்க இருக்கிற எந்த காலேஜ்ல கிடைச்சாலுமே நான் படிப்பேன் அப்படின்னா, அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா சாய்ஸ் ஃபில் குடுத்திருக்கலாம். அப்படி குடுத்திருந்தீங்கன்னா, எங்க கிடைக்குதோ அங்க போய் நீங்க படிக்கணும் கட்டாயம். சீட்டு கிடைக்கலன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க 3 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஆனா 2ண்ட் ரவுண்ட்ல இப்ப வரப்போற ரிசல்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா 3 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா 2ண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சிடுச்சுன்னா, கம்பல்சரி யூ ஷுட் ஜாயின். யூ மஸ்ட் ஜாயின் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்பல்சரி ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா தான், நீங்க கட்டின பணம் வந்து பெனால்டியா பிடிக்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது 1. இப்போ நம்ம பண்ணது சரியா? தப்பா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சில மாணவர்கள் கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னா, அ ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 2ல நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது, அ டீம்டு யூனிவர்சிட்டிய நான் ஃபர்ஸ்ட்ல குடுத்துட்டேன். 2வது வந்து கவர்ன்மென்ட் காலேஜஸ 2வதா குடுத்துட்டேன். ஏன்னா மதிப்பெண் எனக்கு குறைவா இருக்கு. மதிப்பெண் குறைவா இருக்கிறதுனால டீம்டு யூனிவர்சிட்டிய நான் வந்து என்னோட செலக்ஷன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல குடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கவர்ன்மென்ட் காலேஜ். ஏன்னா மார்க் குறைஞ்சது. எனக்கே தெரியுது கவர்ன்மென்ட் காலேஜ் கிடைக்குமா? கிடைக்காதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் குடுத்துட்டீங்கன்னா வேற வழி கிடையாது. நாம இப்ப போய் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது நம்மளால. ஆனா திரும்ப திரும்ப நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, குறைவு, அதிகம் எதுவாக இருந்தாலுமே கவர்ன்மென்ட் காலேஜ ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிய குடுத்துக்கலாம். அதெல்லாம் இல்ல சார். என் மார்க்கே வெறும் 180 தான். என் மார்க்கே 250 தான். என் மார்க்கே 280 தான். 170, 150 நீங்க எப்படி இருந்தீங்கன்னா, வேற வழியே கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டி ஒண்ணு தான் ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கிறது. அந்த டீம்டு யூனிவர்சிட்டில குறிப்பா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி வேணுமா? புதுச்சேரியில இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி வேணுமா? இந்தியால இருக்கிற முழுக்க எந்த டீம்டு யூனிவர்சிட்டில கிடைச்சாலும் படிப்பீங்களான்றத முடிவு பண்ணிட்டு தான் நீங்க பண்ணியிருக்கணும். அப்படிதான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்லி நம்புறேன். அப்படி எதுவாக இருந்தாலுமே அமௌண்ட் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிற பட்சத்துல, அமௌண்ட் தயாரா இருந்தா மட்டும் தான் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிய செலக்ட் பண்ணி இருப்பீங்க. சரிங்களா? மதிப்பெண் குறைவா இருந்ததுன்னா, மேபி உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும். ஒரே ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்டின்னா, உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிய நீங்க வந்து ஆ இப்போ 2ண்ட் ரவுண்ட்ல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்கல அப்டின்னா, 3 ரவுண்ட்ல நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி போகும்போது 2ண்ட் ரவுண்டுக்கு கட் ஆஃப்ப விட 3 ரவுண்ட் கட் ஆஃப் உயரும். அதிகமாக வாய்ப்பு இருக்கு. போன வருஷமும் அப்படித்தான் நடந்தது. ஏன்னா, சீட்டு குறைஞ்சிரும். சீட்டு குறைஞ்சதுன்னா, அங்க கட் ஆஃப் ஆனது அதிகமாயிடும். புரியுதுங்களா? அதனால யாராவது நீங்க 2ண்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணி இருந்தீங்கன்னா, 2ண்ட் ரவுண்ட்ல வரப்போற 12ஆம் தேதி வர ரிசல்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா, நீங்க கண்டிப்பா சேர்றதுக்கு உண்டான வழிகள மட்டும் பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த விஷயத்த முக்கியமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து 3 ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம். அடுத்த டவுட் கண்டிப்பா உங்களுக்கு வரும். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் எப்ப சார் வரும்? அப்படின்ட்டு. இப்ப வரைக்கும் தெரியல நமக்குமே. வரும்னு சொல்லி நம்புவோம். இது 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 அதாவது ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் நமக்கு வரப்போற நேரத்துல தமிழ்நாட்டுடைய இது நமக்கு ஆரம்பிக்கும். ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வரல. ஆல்ரெடி நமக்கு இது இந்த தேதியிலருந்து இந்த தேதி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஷெட்யூலா ரிலீஸ் பண்ணல. ஆனாலுமே வந்ததுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குடுக்குறேன். சேனல தொடர்ச்சியா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ.